வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அமுதா நேற்று வருத்தப்பட்டதை பார்த்தா நான் தான் அவசரப்பட்டு அவன் மேலே பழி போட்டனோ? இல்லையே, அவ பேச்சும் நடவடிக்கையும் எங்கேயோ தப்பா இருக்கு. என்ன பண்ணலாம்? அவளுக்கு எப்படி இதை புரிய வைக்கலாம்? வல்லவா, வல்லவராயா, டேய், நீ மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ மாமா, மாமா நீங்களா? மாமா எப்ப மாமா வந்தீங்க? அது சரி, நான் ஃபாரின் போயிட்டு வந்தானா? எப்போ வந்தீங்கன்னு கேக்குறான். ஆமா, அத்தை எங்க மாமா? ஆளைய காணோம். அத்தை கோயில் வரைக்கும் போயிருக்கடா. கோயிலுக்கா? ஆமா வல்லவராயா, வர வர நீ தனியா உட்காந்து யோசிக்கிறதுனாலதான் தேவையில்லாம நீயும் கோவப்பட்டு அமுதாவையும் அழ வச்சுட்ட. பாவண்டாவ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? இத பாரு, உன் மனசுல உள்ள சந்தேகத்தை தங்கச்சிங்கிற உரிமையில உன் மனசுல இருக்கிறத கொட்டிட்ட. ஆனா அவ என்ன நினைக்கிறான்னு தெரியணும்ல. ஏற்கனவே அவ எதையும் நினைச்சு குழப்பத்துல இருக்கா. இதுல நீ வேற. அப்பா, மாமா என்ன சொல்றாரு? வாமா புனிதா, வாங்க மாப்பிள, உட்காருங்க, வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. புனிதா, நான் எனக்கு தோணுனதான் நேத்து அமுதா கிட்ட கேட்டேன். நம்ம சந்தேகத்தை மட்டுமே வச்சு நம்மள நம்பி வந்த பொண்ண நாம கஷ்டப்படுத்த கூடாது மாமா. நேத்து பாருங்க, அமுதா எவ்வளவு வெறுத்து போய் பேசினான்னு. இங்க பாருங்க, நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை முதுகுல குத்துறத பக்கத்துல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு யாரை பார்த்தாலும் பயமாவும் சந்தேகமாவும் இருக்கு. மாமா, புனிதாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். உங்க எல்லாரும் நல்ல மனசுக்கும் நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும் மாமா. வல்லவராயா, உன் மனசு எனக்கு புரியுது. ஓ பயம்லாம் நியாயம்தான். ஆனா இதே பயத்தோட நானும் உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டு பார்த்தா என்ன சொல்லு? நேத்து நானும் உங்களை பேச விட்டதுக்கு காரணமே அமுதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆனா அவளோட ஆதங்கமும் அழுகையும் நான் நினைச்ச பதில என்ன சொல்ல விடாம ஆக்கிடுச்சு. அதத்தான் மாமா சொல்றாரு. மாமா, உங்களுக்கு அமுதா மேல எதுக்கு இவ்வளவு சந்தேகம்? உங்களுக்கு எங்க மேல இருக்கிற அக்கறை புதுசா நம்ம வீட்டுக்கு வந்து அமுதா மேல சந்தேகமா மாறும்போது அதுக்கு ஆதாரம் வேணும். நம்ம வீட்ல இதுவரைக்கும் நடந்த பாதி குழப்பத்துக்கு மாமா தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சுல இப்போ. இன்னும் சில குழப்பங்களுக்கு நமக்கு விட கிடைக்கல, அவ்வளவுதான். அதை நம்ம தேடுவோம். உங்க எல்லார் கேள்விக்கும் ஒரே பதில் அமுதாதான். இந்நேரம் அவ ஆட்டத்தை தொடங்கிருப்பா. அதை நான் முடிச்சு வைக்கிறேன். குட் மார்னிங். எடுத்துக்கோங்கண்ணா. தேங்க்யூ. அக்கா இந்தாங்க மாமா. அண்ணே, யாழ்னி, அமுதா கிச்சன்ல இருக்காளா? அக்கா அவ இன்னும் கீழே வரவே இல்லை.